Hi and welcome to Rajati's Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக் பிளான்ட் கத்திரிக்காயோட புளிக்குழம்பு. ஒரு எக் பிளான்ட்டை அதை பாதி மட்டும் எடுத்திருக்கேன். நான் பெரிய எக் பிளான்ட்டாக இருந்ததுனால நல்ல துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகமும் கருவேப்பிலையும் போட்டுட்டு உளுத்தம்பருப்போடு சேர்ந்து நல்லா அதை வதக்கணும். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக மாறும்படி வதக்கணும். நல்ல அந்த கத்திரிக்காய் துண்டுகளையும் சேர்த்து வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ரொம்ப காரம் வேணும்னு விரும்புகிறவங்க நிறைய பச்சை மிளகாயோடு சேர்ந்த இந்த சாம்பார் பொடி ஆட் பண்ணலாம். கத்திரிக்காய் துண்டுகளோடு சேர்ந்த கருவேப்பிலையோடு சேர்ந்த சாம்பார் பொடியோ சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரொம்ப ஜோராக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும்படி வதக்கிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கணும். சில சமயம் கத்திரிக்காய் தோல் வேகாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும். அது வெந்தாச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துங்க. சில கத்திரிக்காய் உப்பு சேர்த்தினா வேகாமல் போயிடும். அதே போல் தான் புளி சேர்த்தக்கூடாது. முன்னாடியே கத்திரிக்காய் வெந்தாச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம புளி சேர்த்த போகிறோம். இப்போ புளியோட கான்சன்ட்ரேட் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் நல்லாவே ஃப்ரெஷ்ஷான புளியை நல்லா கரைச்சி தண்ணி பண்ணி அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ குயிக் மெத்தடுக்கோசரம் இது குயிக் ரெசிபி, நான் குயிக்காக சொல்லித்தரணுன்ட்டு கான்சன்ட்ரேட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்த கத்திரிக்காயோடு சேர்ந்து புளியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். சூப்பராக எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போது. ஸோ கத்திரிக்காய் புளிக்குழம்பு தயார். இதை அழகாக ஒரு ஜாரில் போட்டு வச்சிங்கன்னா பிக்கிள் ஆட்டமே யூஸ் பண்ணலாம். நான் இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்புல வெங்காயம் சேர்க்கலை. ஏன்னா வெங்காயம் சேர்த்தால் அதிக வாரம் வச்சுக்க முடியாது. இது மோர் தென் 2 வீக்ஸ் கூட வச்சுக்கலாம். அழகாக நல்லா ஸ்பூனை போட்டு நம்ம ஊறுகாயாட்டை யூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்டீம் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு அப்பளம் தொட்டு ஜம்முன்னு சாப்பிட முடியும். ஸோ கட்டாயமாக நீங்கள் இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பை பண்ணி பாருங்கள். Thank you for watching our show and do subscribe to our YouTube channel. நன்றி.